நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரே பதில் தான். இந்த மாதிரி திருட்டு குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு தினம் தினம் எதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நான் பயந்துகிட்டே இருக்க முடியுமா? இந்த கல்யாணம் நடக்காது, நீங்க போகலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். தமிழ் எதுக்கு அவசரப்பட்டு அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா? ஓ, இப்ப அதுக்குதான் கவலைப்பட்டு இருந்தீங்களா? என் பொண்ணு கல்யாணம் நின்னுடு போல இருக்கு. நீங்க என்னடானா அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. என்னடி சிரிக்கிற? அதாமா அப்பா, ஒரு விஷயத்த மறக்கிறதும் மன்னிக்கிறதும் எப்படின்னு அப்பா கிட்டதான் கத்துக்கணும். மீனாட்சி, மல்லிகாவுக்கு போன் பண்ணி நாம ஊருக்கு வரும்போது திரும்ப வீட்டுக்கு வரணும்னு சொல்லுமா. இங்க இருந்து கிளம்பி போனதுமே அவங்க நேரா நம்ம கல்லடக்குறிச்சி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்படியா? அது எப்படி போவாங்க? மொத்தமா பெருசா ஏதாவது பண்ணிட்டு தானே கிளம்பணும். ஏய் விடுறே, ஐயோ பாவம், அவங்கள போய். ஐயோ பாவம் அவங்க இல்ல, நாம தான். யாரு சம்பந்தி ஐயோ பாவம்? வாங்க சம்பந்தி வாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சம்பந்தி, கல்யாணம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தான். யார் கல்யாணத்துல என்ன பிரச்சனை? என்னங்க, நம்ம மீனாட்சி கல்யாணத்துல தான். ஐயோ, மீனாட்சி கல்யாணத்துல என்ன பிரச்சனை? விளையாடுறீங்களா? கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சம்பந்தமா சொல்லிருக்காங்களே. ஓ அதுவா? என்ன சம்பந்தி இப்படி சாதாரணமா கேக்குறீங்க? கல்யாணம் நடக்கணும்னு சாரதா சொல்லி இருந்தால்தான் ஆச்சரியம். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இது நடக்க கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கா. அதாங்க, அவங்க அப்படி சொல்றப்போ கல்யாணம் எப்படி நடக்கும்? அட, அது ஒரு மேட்டரா? அதை விடுங்க, வேற ஏதாவது பேசுங்க. சம்பந்தியம்மா கோவப்படுறது நியாயம்தான். அவங்க வேணான்னு சொன்னா நாம என்ன செய்ய முடியும்னு இவர் வேற சொல்லிட்டு இருக்காரு. சம்பந்தி எப்பவும் அப்படிதானே, தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு நேர்மையான தீர்ப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப என்னங்க பண்றது? ஒரு சம்பந்தி இப்படி ஹரிச்சந்திரனா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆண்டவன் இன்னொரு சம்பந்திய அலிபாபாவா படிச்சிருக்கிறான். எனக்கு புரியல, யார் அலிபாபா? அம்மா, மாமா அவங்களதான் சொல்றாங்க. நேர்மையான விஷயம் எல்லாம் சம்பந்திய செய்யிட்டுங்க, ஃப்ராடு வேலை நான் பாத்துக்கிறேன். ஏமா மீனாட்சி, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மாமா. அதுதான் மீனாட்சி. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? மாமா சரவணன் கிட்ட இருக்கிற டேலண்ட் நம்பிதான். பாருங்க சம்பந்தி, சின்ன புள்ள என் மருமாவா என்ன நம்புறா, பெரியவங்க நீங்க என்ன நம்பாம கவலைப்பட்டு இருக்கீங்க. இல்ல சம்பந்திமா இன்னைக்கு அவ்வளவு தூரம் கோவப்பட்டாங்களே, அதான். சம்பந்தி, இத்தனை வருஷமா அந்த சிங்கத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற எனக்கு தெரியாதா அது எப்ப பதுங்க எப்ப பாயோன்னு? சாரதா வெறும் சவுண்ட் பார்ட்டி, சரக்கு கம்மி. சம்பந்தியம்மா, இப்படி கவலைப்படுற மாதிரி நடிச்சு எனக்கு காஃபி தராம விட்டுறாதீங்க. நல்ல ஆள் தாங்க நீங்க. மீனாட்சி, நீ என்னமா யோசிக்கிற? எனக்கெல்லாம் ஒரு யோசனையும் கிடையாது மாமா. சரவண இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அவன் சட்டையை பிடிச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். That is the confidence. யாருமா அவன் தானே? சத்திரியனுக்கு சாவே கிடையாது, போய் பேசுமா. சம்பந்தி, நிஜமாவே ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்லையே. பிரச்சனை இல்லைங்கிறது ஏன் இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? மனுஷன் வாழ்க்கையே இன்ட்ரெஸ்ட் பண்றதே பிரச்சனை தானே. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக? என்ன எலிப்பு குடிச்சிருக்கீங்களா? இதென்ன புது பழக்கம் பகல்ல குடிக்கிறது? சம்மர் இல்லையா, இருட்டுறதுக்கு லேட் ஆயிடுது, அதுக்கப்புறம் விடிய விடிய ஓடுது.
காலையில ஒரே புளியப்பமா வருது. குடிச்சா வாய் மூடிட்டு இருக்கலாம்ல, அது என்ன பாட்டெல்லாம் போடுறது? ஐயோ, நான் பாட்டெல்லாம் போடலமா. அப்போ கேட்டனா போய் சொல்றேங்கிறீங்களா? சத்தியமா நான் பாட்டெல்லாம் போடல. வாங்க உள்ள. I'm steady. I'm steady. I'm Shashi. யாருக்காக இது யாருக்காக? நான் சொன்னேன்ல, நான் பாட்டெல்லாம் போடல. அப்ப யாருங்க? தெரியலையே, வா போய் பாப்போம். யாருக்காக இது யாருக்காக? காதலே போ போ, சாதலே வா வா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. சரவணங்க. இன்னுமா பார்க்காத மாதிரி சொல்ற? ஆமா, சரவணன் தான். குடிச்சிருக்காங்க. அவன் தான் குடிப்பானே. அப்பான்னு கூட பார்க்காம எவ்வளவு நாள் மிச்சம் வைக்காம குடிச்சிருக்கான் தெரியுமா? 4 மாசமா குடிக்காம நல்ல பிள்ளையா தானே இருந்தான். இருந்தால ஏன் இருந்தான்? மீனாட்சி அவனை குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தா அவன் குடிக்காம இருந்தான். இப்ப மீனாட்சி குடின்னு சொல்லிட்டாளா? நீதான் அந்த குடியை கெடுத்துட்டியே. அதனால இந்த குடியாவது இருக்கட்டும்னு சரவண குடிக்க ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? அப்பா, மீனாட்சி கனவுல வந்துட்டே இருக்காப்பா. அதனால சரக்குல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன்பா. சரக்க மிக்ஸ் பண்ணி தான்டா குடிக்கணும், அதான் உடம்புக்கு நல்லது. அது இல்லப்பா, நான் சரக்குல பாய்சனை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சரக்குல பாய்சனை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன்பா. ஐயோ, மைசன் பாய்சனை கலந்து குடிச்சிட்டியா? அது பாய்சன் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? பாட்டில்ல பாய்சன் எழுதி இருந்ததுப்பா. ஐயோ சாரதா, யுவர் சன், மை சன், அவர் சன். தோற்றத்தில் அவன் ஒரு டைசன், குடிச்சிட்டானே பாய்சன். மை சன், வைசன். என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா. சரவணா, என்னப்பா முடியல? என்ன முடியல? மீனாட்சி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்க முடியலம்மா. ஐயோ, அதுக்காகவா இப்படி பண்ணிட்டேன்? என்னம்மா பண்றது? என்னால காதலிச்ச மீனாட்சி மறக்க முடியல, பெத்த ஒன்னையும் விட்டு கொடுக்க முடியலையே. பிள்ளைய காப்பாத்துங்க, டாக்டர் கூட்டிட்டு போங்க. விஷம் அவன் நெஞ்ச அடைக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. ஒண்ணும் முடியாதும்மா, ஒண்ணும் முடியாது. டாக்டரை போய் பார்த்துட்டு தான் வரேன். என்னப்பா சொன்னாரு? எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இதயமே இல்லன்னு சொல்லிட்டாருமா, இல்லன்னு சொல்லிட்டாரு. என்னங்க இவன் என்னென்னமோ வளர்றானே. மை சன் உடம்புல பாய்சன் வேலை செய்யுதுமா? எங்க இந்த விஷம் ஏறாம இருக்குது, ஏதாவது பண்ணுங்க. என்னம்மா பண்றது? தொண்டையில ஒரு கைத்த போட்டு கட்டுங்க. ஏமா பாம்பு கொத்தனா அப்படிதான் செய்வாங்க. சாரதா, உன் வைத்தியெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. பைசன் மாதிரி வந்தியே மைசன், இப்ப பாய்சன் சாப்பிட்டுட்டு பைசன் ஆயிட்டியே. ஏங்க விளையாடுறதுக்கு இது நேரம் இல்லங்க, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க. வேணாம்பா, ஆம்புலன்ஸ்க்குலாம் போன் பண்ணாதப்பா. என்னடா சொல்ற? அப்பா, என்னப்பா? மடியில என்ன சாச்சிக்கப்பா. சின்ன வயசுல தாலாட்டு பாடுறேன்னு ரொம்ப கேவலமா ஒரு பாட்டு பாடி என்ன தூங்கடா பண்ணுவேன். அந்த பாட்டை பாடுமா, நான் கேட்டு ஒரே அடியா கண்ணை மூடுறேன். என்னங்க இவன் இப்படி சொல்றான்? பின்ன எப்படி நீ சொல்லுவா? இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்க மாட்டேங்க. நீ மீனாட்சிய கட்டிக்கோ இல்ல காமாட்சிய கட்டிக்கோ. ஒண்ணு போதுமா. ஐ
சாகும்போது என் புள்ள ஜோக் அடிக்கிறானே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏப்பா நீ ஏதாவது ஒரு கழுதியை கட்டிக்கப்பா, பொழிச்சு வந்திருக்கண்ணா. அப்பா முடியலப்பா. அப்பா ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாத்துப்பா. ஏதாச்சும் பண்ணி எப்படி காப்பாற்ற முடியும்? உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாரடா. ஐயோ நான் ஒத்துக்கிறேங்க, ஒத்துக்கிறேன். ஏதாவது பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துங்க. என்னால முடிஞ்சதை நான் முயற்சி பண்றேம்மா. வாமா வந்து தூக்கு. ராஜா மை சன். ஐயோ அம்மாடி என்னையும் சேர்த்து கொஞ்சம் ரொம்ப பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க இவனை. என்ன காப்பாத்துப்பா. காப்பாத்துறேன். சரதா நீ கொஞ்சம் வெளில நில்லுமா. நீங்க என்னங்க செய்ய போறீங்க? வயித்தை மெதிச்சு பாய்ச்சல வெளியில எடுக்க போறேன். என்னங்க சொல்றீங்க? தண்ணி குடிச்சாதான் வயித்தை அமுக்கி வெளியே எடுப்பாங்க. தண்ணிய குடிச்சாதான் எடுப்பாங்களா? தண்ணி அடிச்சா எடுக்க மாட்டாங்களா? நீ கொஞ்சம் வெளியில நில்லுமா. அப்பா என்ன காப்பாத்துப்பா. கடவுளே என் பிள்ளைய காப்பாத்துப்பா. அப்பா ஒல்லி பெல்லி ஜல்லி பெல்லி மல்லி பாச மல்லி மம்மல்லி வெங்கல பெல்லி சொல்லி சொல்லி ஒன்ன அள்ளி கிள்ளி கண்ணம் கிள்ளி விளையாட வந்தவன் கிள்ளி ஐயோ மா பயப்படாதம்மா. அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. இஸ் ஆல் ரைட். சரவணா என்னடா சொல்ற? நீ பாய்சன் சாப்பிட்டதா சொன்னியே. அப்படியே சொன்னேன். நான் சரவண பவன்ல பாயாசம் சாப்பிட்டேன்ல சொன்னேன். காதுல தப்பா விழுந்திருக்கும். எனிவே தேங்க் யூ. எதுக்குப்பா? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டல. நான் வரேன். இந்தா அப்பாவை கேட்ச். டேய் சரவணா. மா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குமா, சும்மா இருமா. தைரியத்துக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்கெல்லாம் இருக்கேன். இந்தாங்க. அதனால நீ பயப்படுற. இந்தப்பா தமிழ். எனக்கு பரவாயில்ல குடின. என்னங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஒரு கிளம்ப வேண்டியதுதான். தமிழ் டிக்கெட்டுக்கு விசாரிக்க சொன்ன என்ன பாச்சு? போட்டேன்பா. நாளை சாயந்தரம் நிலையில. ஏண்டா அப்பா தான் பொறுப்பு இல்லாம பேசுறாருன்னா நீயும் அதே மாதிரி பேசுற? அப்பா டிக்கெட் போட சொன்னாரு, போட்டேன். ஆள் ஆளுக்கு விளையாடாதீங்க. அடுத்து என்ன நாம யோசிக்க வேணாமா? அதான் சம்மந்தி மாப்பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது பண்ணி சம்மந்தி அம்மாவை சரி பண்ணிடுவாங்க. நீங்க சம்மந்தியையும் மாப்பிள்ளையையும் நம்புறீங்க. நான் அதை விட சம்மந்தி அம்மாவை நம்புறேன். அந்த அம்மா இந்த பிரச்சனைய லேசில விடும்னு எனக்கு தோணல. அம்மா பிரச்சனை நடந்து 2 நாள் தான் ஆச்சு. இதுக்குள்ள மாமாவும் சரவணனும் ஏதாவது டிராமா பண்ணிருப்பாங்க. சீக்கிரமே நல்ல செய்தி வரும். பாத்தீங்களா மணி கூட அடிக்குது. அது மணி இல்லம்மா, காலிங் பெல். போய் யாருன்னு பாரு. என்ன சம்பந்தி? வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க மாமா. என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க ஏதோ ஒரு நல்ல செய்தியோட வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் திக்கு திக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க. என்னவாம்மா, என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? வேற ஏதாவது பிரச்சனையா? நான் தனியா வந்திருக்கிறேன்னு யார் சொன்னது? அப்புறம் சாரதா, சாரதா வாங்கத்த. வந்தேன். உட்காருங்க சம்பந்திமா. பார்வதி குடிக்க காஃபி எடுத்து வா. நான் ஒன்னும் காஃபி சாப்பிடலாம் வரல. பிறகு சொல்லுமா. என்ன சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா?
அவளுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணணும். அதான் சாரதா ரொம்ப யோசிக்கிறா. சாரதா சொல்லுமா. வந்து படிச்சிடுங்க. இல்ல சம்பந்தம்மா, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. தப்பு எங்க பக்கமும் இருக்கு. நானும் நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருக்கட்டும். ரெண்டு பக்கமும் தடாபுடான்னு நகை வாங்குறது துணி வாங்குறதுன்னு அமக்கலப்படுத்தணுமா? ஊர் கண்ணு பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பிரச்சனையோட அந்த திருஷ்டியும் கழிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. நம்ம பரபரப்பா கல்யாண வேலையை கவனிப்போம். ஆமா மாமா, நாளைக்கே ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டாச்சு. மீனாட்சி கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் எங்க யாருக்குமே பசி தூக்கம் கிடையாது. என்னங்க நாளைக்கே கிளம்புறீங்களா? ஆமா சம்பந்தி. ரொம்ப நல்லது. எல்லாரும் நாளைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? முறையா நிச்சயம் முடிஞ்சதுமே 2 குடும்பமும் கலந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி மாப்பிள்ளை சைடுல விருந்து கொடுத்துருக்கணும். அதை பண்ணல. நாளைக்கு மத்தியானம் சிம்பிளா நம்ம வீட்டுல சாப்பாடு வச்சுக்கலாம். அப்புறம் மாமா, இந்த சிக்கனு மட்டனு முட்டை ஒன்னும் வேணான்றியா? ஐயா நிறைய சமைச்சு வைங்கன்னு சொல்ல வந்தேன். நல்லா ஒரு வெட்டி வெட்டிட்டு தெம்பா ஊருக்கு போலாம். சரி போலாமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு, நல்லா இரு. மாமா நல்லா இருமா, நல்லா இருமா. சரிங்க சம்பந்தி, எல்லாரும் நாளைக்கு சந்திப்போம். சரி வரீங்களா? வரமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம 2 பேர் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? ஏண்டா எல்லா உதவியும் நாமளே வாங்குறோமே, ஏன்? உனக்கு பரவாயில்லடா. நீ மீனாட்சின்னு ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, அதுக்காக அடி வாங்குற. வயசான காலத்துல உங்க அப்பனுக்கு இந்த அடி உதெல்லாம் தேவையா? தேவையில்லதான். இந்த பக்கம் அம்மாவை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த பக்கம் மீனாட்சியை பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. முடியலப்பா. சரவணா, கல்யாணம்ன்றது பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற பஞ்சாயத்துக்கு ஷோரா தீர்ப்பு சொல்றது தான். யார் பக்கம் தீர்ப்பு சொல்றது? கேஸ ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? அவங்களுக்கு சண்டை போர் அடிக்கல, அது வரைக்கும். வாங்க சம்பந்தி. வாப்பா தமிழ். வணக்கம் சம்பந்தி. நிறைய நடக்க கூடாத விஷயங்களா நடந்துருச்சு. அத பத்திலாம் எதுவும் பேச வேணாங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோச்சிட்டு போன நீங்க அப்படியே கிளம்பி போனா நல்லா இருக்காதுன்னு மனசுக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த லஞ்ச் ஏற்பாடுலாம். நல்லது சம்பந்தி. தமிழ், இங்க இருந்து நேரம் ஸ்டேஷனுக்கு தானே போறோம்? ஆமாப்பா. அப்ப பெட்டியெல்லாம் வண்டியில இருக்கு. சரிப்பா. தமிழ், பிரபா வைன்ஸ்ல உங்ககிட்ட பல விஷயங்களை மனசு விட்டு பேசணும்னு நினைச்சப்பா. முடியாம போயிடுச்சப்பா. சார் நீங்க வேற. சம்மதி, நான் உள்ள போயிடுறேன். என்ன தமிழ், போட்டு கொடுத்தேன்னு பாக்குறியா? அட விடுப்பா, வெள்ளை வேடிக்கு தெரியாதா? சாப்பிட உட்காந்ததும் உன் பக்கமா ஒரு கோக் கிளாஸ தள்ளுவேன். அது கோக் இல்ல. மாட்டி விட்டுறாதீங்க. ஒண்ணும் இல்லப்பா, கோக் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படியே சாப்பாட போட்டுற வேண்டியது. ஆளை விடுங்க. தமிழ் தமிழ். என்ன வலது கால எடுத்து வச்சு வரணுமா? எத்தனை தடவை தான் வலது கால எடுத்து வச்சு வருவ? அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல. என்னமா மாதிரி இருக்கியே? என்ன? ஒண்ணும் இல்ல, வா.
என்ன? கூட்டிட்டு போ. அடடா ரொம்ப தான். கூட்டிட்டு போ. அப்படின்னா? ம். ம்.